ஒரு பேர் 3 எழுத்து தான். ஆனா, அதில அவ்வளோ ஆழம் அடங்கியிருக்கு. தமிழ்நாட்டில நீங்க எங்க போனாலும் அந்த 3 எழுத்து உங்க கூடயே வரும். கண்டிப்பா ஒரு ஏரியா, பாலம், ரோடு, பார்க்கு, லைப்ரரி, யூனிவர்சிட்டின்னு நம்ம ஊர்ல இருக்க முக்கியமான இடம்னு நீங்க போற எல்லா இடத்துலயுமே அந்த 3 எழுத்து உங்க கண்ல பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த 3 எழுத்து சேர்ந்த சம்பவத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாட்ட பார்த்தாலே பல அந்நிய சக்திகள் நடுங்குறாங்க. அந்த 3 எழுத்து வெறும் பேர் மட்டும் இல்ல. அது ஒரு சகாப்தம். அண்ணா அப்படிங்கிற சகாப்தம். முந்தைய காலங்கள்ல நம்ம மக்கள் செருப்பு கூட போடக்கூடாதுன்னு சொன்னபோது, எல்லாரையும் மேடையில கூப்பிட்டு, எல்லார் கழுத்துலயும் துண்ட போட்டு, எல்லாரும் சமம்தான்னு சொல்லி சாதிய ஒழிச்சவரு. இருவரும் திராவிட கட்சிகளின் தந்தைன்னு இவர சொல்லலாம். இன்றைய தமிழகம் மதராசப்பட்டினம் இருந்தத தமிழ்நாடுன்னு தனிப்பெரும் அடையாளமிக்க பேரை சூட்டியவரு. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ ஆட்சி முடியல ஏத்தியவரு. இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டோட சிம்பலுக்கு கீழ ஹிந்தி எழுத்துக்கள் இருந்ததை மாற்றி தமிழ்ல வாய்மையே வெல்லும்னு பெயர் சூட்டி புரட்சி செய்தவர். காஞ்சிபுரத்தில் சாதாரண நெசவு தொழில் செய்கிற குடும்பத்தில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து மேல் படிப்புக்கு மெட்ராஸுக்கு வராரு அண்ணா. இன்னைக்கு பல பேரால் கேலி செய்யக்கூடிய பச்சோபாஸ் பள்ளியில் படித்து தான் அண்ணா தமிழ்நாட்டோடைய தலையெழுத்தையே மாற்றினார். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, பிஏ ஹானர்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். படிக்கிறப்பயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. படிச்சுட்டு என்ன பண்ணுறது, குடும்பத்திலேயோ வறுமை, வேலைக்கு போனால் தான் சோறுங்கிற நிலை. சரி வாத்தியாராக வேலை பார்ப்போன்னு கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. வாத்தியாராக வேலை செய்யும் போதே நீதி கட்சி மேலே இருந்த ஈர்ப்பு அவருக்குள்ள தூங்கிட்டு இருந்த அரசியல் ஆர்வத்தை வெளியே கொண்டு வந்துச்சு. நீதி கட்சியில் பேச்சாளராக மாறினார். விடுதலை பத்திரிகையில் எழுத்தாளராக வேலை பார்க்குறப்போ அரசியல், சமூகம், பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, புராண மறுப்புன்னு எழுதி எல்லாரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறாரு அண்ணா. அங்கே தான் பெரியார் அண்ணாவோட குருவாக மாறுறாரு. தொடர்ந்து திகாவில் பெரியாரோட செயல்பட்ட அண்ணா ஒரு கட்டத்தில் பெரியாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால திமுக ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் அண்ணாவோட ஆஸ்தான தளபதிங்க ஒரு குழுவாக உருவாகிறாங்க. இது வரைக்கும் யாருமே பார்த்துடாத ஒரு தத்துவ குழு. கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், வி.கே. சம்பத், பேராசிரியர் அன்பழகன், நடராஜர்னு எல்லா வீட்டு கைகளும் அண்ணா பக்கம் சேர்ந்தாங்க. எல்லாரும் அவரை அண்ணான்னு செல்லமாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் அண்ணாதுரை அண்ணாவாக மாறினார். என்னதான் பெரியாரோட முரண்பட்டு தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு நாள் கூட அவர் பெரியாரை விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன் செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் திமுகவையே அண்ணா ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டிடலாம்னு முடிவு பண்ணார். 1957 காஞ்சிபுரத்தில் நின்று ஜெயிச்சு முதல் முறையாக எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகிறாரு அண்ணா. 1962 திமுக பிரதான எதிர்கட்சியாக மாறினாலும் அந்த தேர்தலில் அண்ணா தோத்துடுறாரு. உண்மையாக சொல்லணும்னா காங்கிரஸால் தோற்கடிக்கப்பட்டார். அந்த தோல்வியை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அதுக்கப்புறமா ராஜ்யசபாவுக்கு போட்டிடுறாரு. ஜெயிக்கிறாரு. பார்லிமெண்ட்டுக்குள்ளே கெத்தா நுழையிறாரு. அண்ணா பார்லிமெண்ட்டில் கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் நாட்டில் அது வரைக்கும் நம்மளை இலக்காரமாக பார்த்தவங்க இலக்கியமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. 5 அடி கசங்கின வேட்டி அரகுர தாடியோட பார்லிமெண்ட்டில் ஐ எம் பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக்குன்னு இங்கிலீஷில் அண்ணா பூந்து விளையாடினதை பார்த்து யாரா அவர் இவ்வளோ பாயிண்ட்டு பேசாருன்னு வாயை பிளந்து பார்த்தாங்களாம். ஹிந்தியை படித்தா என்ன, எல்லா ஸ்டேட்டையும் இணைக்கலாமேன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயுமே ஹிந்தியை வாண்டட்டாக திணிச்சிட்டானுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் அசைக்க முடியாத ஆழமாக வளர்ந்து நிற்குதுன்னா அந்த விதை அறிஞர் அண்ணா போட்டது. பெரிய பூனைக்கு பெரிய வாசல், சின்ன பூனைக்கு சின்ன வாசல், உங்கள் மும்மொழி கொள்கை லாஜிக்கில் தீய வைக்க, ஹிந்தியை தமிழ்நாட்டுக்கு வெளியே வைக்கன்னு அவர் இருமொழி கொள்கையில் பிடிப்பாக இருந்ததுனால தான் நம்ம பசங்க ஹிந்தி படிச்சுட்டு யூபிக்கு போகாமல் இங்கிலீஷ் படிச்சுட்டு யூஎஸ் போயிருக்காங்க. நேர்முக வரி கொசு, மறைமுக வரி மூட்டைப்பூச்சி. இதுதான் பொருளாதாரத்தை பற்றி 2 வரியில் பாமரனுக்கு அண்ணா சொன்னது. அறிவுங்கிறது சாமானிய மக்களை வியக்க வைக்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக புரிய வைக்கிறது. அது வரைக்கும் ஜமீன்தார்கள்கிட்ட இருந்த அதிகாரத்தை சேரியில் இருந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. கடைசியாக ஒரு நாள் வந்துச்சு. மார்ச் 6, 1967. மறக்க முடியாத நாள். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைச்சிச்சு. நேற்று வரைக்கும் சிசிஎன் அண்ணாதுரை, அன்னையிலேருந்து சிஎம் அண்ணாதுரை. சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினது, சுயமரியாதை திருமணத்தை சட்டப்படி அங்கீகரித்தது, இருமொழி கொள்கை, அரிசி தட்டுப்பாடை ஒழிச்சது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். காலம் என்னவோ அவருக்கு கை கொடுக்கல. வெறும் 700 நாள் தான் ஆட்சியிலே இருந்தார். அவரோட மரணம் யாருமே எதிர்பார்க்காதது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே அதிக பேர் கலந்துக்கிட்ட இறுதி ஊர்வலம்னா அது அண்ணாவோடது தான்.
ஒரு சரியான தலைவன்கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா, அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கையும், அவங்க சந்ததியோட தலையெழுத்தும் எப்படி மாறுதுங்கிறதுக்கு அண்ணாவ தாண்டி ஒரு சிறந்த உதாரணம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்தியா முழுக்க காவி சாயத்த பூச நினைக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ட பார்க்கும்போது, எனக்கு அண்ணா சொன்னத திருப்பி சொல்லணும்னு தோணுது. அண்ணா ஆட்சியில இருந்தது என்னமோ 2 வருஷம் தான். அவர் இன்னைக்கு இருக்காரோ இல்லையோ, அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சத எல்லாத்தையும் நீங்க மாத்தணும்னு நினைக்கும்போது, கூடவே ஒரு பயமும் சேர்ந்து வருது இல்ல? அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இங்க யார் ஆண்டாலும் அது அண்ணா தர்ற ஆட்சி தான்டா. என்னடா இவ்ளோ பெரிய சகாப்தத்த இவ்ளோ சின்ன வீடியோல முடிச்சுட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. அடுத்து அண்ணா ஆரம்பிச்ச திமுக கட்சியினுடைய வரலாற பற்றி பேச இருக்கிறோம். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கருத்து பகுதியில உங்களுடைய கருத்துக்கள பதிவிட்டுட்டு போங்க. நன்றி.